நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன தாத்பரியம் தெரியுமா பிள்ளைகளா? இன்னைக்கு நம்ம மரியாதை என்பது உடலை மறைத்து வைக்கிறது. பார்க்க போறோம். சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 2XL 3XL எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ இதோட ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 399 மூடி இருக்கு. 399 நம்ம இந்த டாப்ஸ் எல்லாமே கொடுக்கிறோம். ஆடை என்பது நம்முடைய அடையாளம். கிழிச்சி போட்டுக்கிறது இல்ல, கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது. பிளவுஸ் போட்டா மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சிலை இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது, அடிச்சு துவைச்சிருவாங்க, ரத்தம் பார்க்க விட மாட்டாங்க. மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது. பிளவுஸ் போட்டீங்கன்னா வரி கட்டணும், மார்பு வரின்னு பேர். அதுக்கு லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு. லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு. பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டில் இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்புல போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்து கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. அவங்கள நீ ஆடையை குறைச்சிடலாம், அவங்கள சினிமாவில் நீ பார்க்க முடியாது. ஜூரிச்சில் ஆடினாலும் ஃபுல் கவரேஜோடு ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான்.